கூடவே சுத்திரிய செவ்வாழை நீ ஏன் இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த வாட்டர் மெலன், நுங்கு, பனங்கிழங்குலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் தான். நமக்கு இந்த சோறு மட்டும் தான் உள்ள போகாது. மத்தபடி இதெல்லாம் பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஆல்ரெடி வாங்கிட்டு வந்ததே பாதி வாட்டர் மெலன் தான். இதில பக்கத்தில ஷேர் பண்ணிட்டு மீதி இருக்கிறத துண்டு துண்டா பவுல்ல போட்டு பக்கத்து ரூம்ல போய் வச்சுட்டு வந்துட்டேன். இதோட தோல் வேற பார்க்க பளபளன்னு இருந்துச்சா, இதில கூட்டு பண்ணலாமா, பொரியல் பண்ணலாமான்னு ஒரு 10 நிமிஷம் கிச்சன்லேயே நின்னு ஒரு ஆழ்ந்த யோசனை போயிட்டு இருந்துச்சு. கடைசியில எதுவுமே பண்ணாம கழனி பண்ணையிலே போட்டு வந்து பார்த்தா, ஒரு பீஸ் வாட்டர் மெலன் கூட இல்ல. எங்கடா வாட்டர் மெலன் கேட்டா இந்த பரோட்டா சோறு டயலாக் மாரி நீ வர வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்களா, போய் வேற பீஸ் எடுத்து சாப்பிடுன்னு வேற ஒரு பதில். எங்கடா இருக்கு எல்லாமே பக்கத்து வீட்லயே குடுத்துட்டேனே, கை கெட்டது வாய்க்கு எட்டலன்ற கதை மாதிரி ஆயிடுச்சு. வந்த கோவத்துக்கு வண்டைய நல்லா கேட்டு விட்டுட்டேன். உடனே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரியே இருக்குடி. கோவப்படாத ராசத்தின்னு விறுவிறுன்னு கிளம்புன மனுஷன் வாட்டர் மெலன் தான் வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இந்தா வச்சுக்கோன்னு வேற. பேருக்கு தான் நமக்கு திங்கிறது ஃபுல்லா அவங்க தான். அட போங்கடான்னு சரி பனங்கிழங்கு இருக்கு வேக வச்சு இதையும் அக்கம் பக்கம் 2 கொடுத்துட்டு மீதி எவனுக்கும் தராம நானே சாப்பிட்டேன். அடடா ஒவ்வொரு பீஸும் வாய்க்குள்ள போகும்போது அப்படியே டைம் டிராவல் பண்ணி சின்ன வயசுல எங்க ஐயம்மா கையாலேயே சாப்பிட்ட டேஸ்ட். வருஷத்துல ஒரு முறை சாப்பிட்றதுனால என்னவோ தெரியல, இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு.